السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனிலே சூரா அல் பக்ராவினுடைய 256, 257 ஆகிய வசனங்களை பற்றி ஒரு தெளிவு தருமாறு சில சகோதரர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க இந்த 2 வசனங்களை பற்றிய ஒரு சிறிய விளக்கத்தை என்னால் முடிந்தவரையும் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன். இந்த விளக்கத்தை உங்களுக்கு தருவதற்காக இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களுடைய தஃப்சீர் உட்பட அல்லாமா சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சூரா அல் பக்ராவுக்கான விரிவுரை நூலையும் நாம் பார்த்து அதிலிருந்து படித்து சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த வசனம் என்னென்றால், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே எந்த விதமான நிர்பந்தங்களும் கிடையாது. கத் தபய்யன ருஷ்து மினல் கை, வழிகேட்டிலிருந்து நேரான பாதை எது என்பது மிக தெளிவாகிவிட்டது. ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத்தி, எனவே எவர் தாகூத்தை நிராகரித்து வயுமின் பில்லாஹ், அல்லாஹுவை ஈமான் கொள்கிறாரோ, ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, அவர் கெட்டியான பலமானதொரு கயிற்றை பிடித்து விட்டார். லம் ஃபிஸாம லஹா, அருந்து போகாத ஒரு கெட்டியான ஒரு கயிற்றை, வளையத்தை அவர் பிடித்து கொண்டார். வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ்வோ அனைத்தையும் செவியேற்கின்றவனாகவும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது. அதே போல 257வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களது பாதுகாவலனாக இருக்கிறான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், அல்லாஹ் அவர்களை இருள்களில் இருந்து வெளியாக்கி வெளிச்சத்தை நோக்கி அழைக்கிறான். இருள்களிலிருந்து அவர்களை அல்லாஹ் வெளியேற்றி வெளிச்சத்தை நோக்கி வழிகாட்டுகிறான். வல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரிக்கிறார்களோ, அவுலியாஉஹும் அத்தாகூத், அவர்களது பாதுகாவலன் அந்த தாகூத் ஆகும். இந்த 2 இடத்திலையும் தாகூத்ன்றது நான் அரபுல சொல்றேன், உங்களுக்கு விளக்கத்தின் போது தாகூத் என்றால் என்ன என்றதை சொல்லுவேன். எனவே காபிர்களை பொறுத்தவரையும் அவுலியாஉஹும், அவர்களது பாதுகாவலன் யார் என்றால் அத்தாகூத், தாகூத்துகளாகும். யுஹ்ரிஜூனஹும் மினன் நூர், இந்த தாகூத்துகள் இந்த காபிர்களை வெளிச்சத்திலிருந்து வெளியேற்றுகிறார்கள். எதற்கு? இலல் ظுலுமாத், இருள்களை நோக்கி அவர்களை வழிநடத்துகிறார்கள், வழிகெடுக்கிறாங்க. உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள்தான் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிலையாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றோம். கண்ணியமானவர்களே, இந்த 2 அத்தியாயங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம். முதலாவது என்ன? மார்க்கம் என்பதிலே நிர்பந்தப்படுத்துவது என்பது இல்லை. ஒரு ஆளை வற்புறுத்தி ஃபோர்ஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாது, அவருக்கு மார்க்கத்தை கொண்டு வர இயலாது. அல்லாஹ் சொல்றான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்திக்கிறது இல்லை, ஒரு ஆளை போஸ்ட் பண்றது இல்லையே. கத் தபய்யன ருஷ்து மினல் கை, ருஷ்து சரியான பாதை அல்லது நேர்வழி, ஒரு மனிதனை இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றிக்கு கொண்டு செல்கிற அந்த பாதை, அதான் ருஷ்துன்றது. அந்த ருஷ்துன்றது நேர்வழி, சரியான பாதை என்பது தெளிவாகிவிட்டது. எதிலிருந்து? மினல் கை, தவறான பாதைகளை விட்டும் சரியான பாதை எது என்று தனியே நிற்குது. இப்போ ரொம்ப தெளிவு. எதுக்கு அவனை போய் நீங்க போஸ்ட் பண்ணணும்? போஸ்ட் பண்ணி கொண்டு வர அளவுக்கு இந்த மார்க்கம் ஒரு வங்கரோத்தான நிலையில இல்லை.
ரொம்ப தெளிவு. லைலுஹா கனஹாரிஹா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனுடைய இரவு கூட பகலை போல. அப்படின்னா இரவே இல்லாத ஒரு வழி, இருளே இல்லாத ஒரு வழி மிக தெளிவாக இருக்கிறது. போஸ்ட் பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இல்லை அல்லாஹ் சொல்றான். எனவே நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் ஃபமையக்ஃபுர் பித்தாகூத், எனவே எவன் தாகூத்களை நிராகரித்து வயுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை நம்புகிறான். ரெண்டு விஷயங்கள் மிகுது. ஒருவன் சரியான பாதையில் இருக்கணும்டா ரெண்டு வேலை நடக்கணும். ஒன்று, நான் ஈமான் கொண்டுட்டேன்னு சொல்லப்படாது. ஈமான் கொள்வது மட்டும் சரியான பாதையில் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கான அடையாளம் அல்ல. அப்ப அவன் என்ன செய்யணும்? முதலாவது வேலை அவன் தாகூத்துகளை நிராகரிக்க வேண்டும். அப்படின்னா இங்க நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? தாகூத்துன்னா என்னன்னு தெரியும். இதுல ஒரு சுருக்கமாக நான் ஒரு தெளிவுக்காகவும் சுருக்கத்துக்காகவும் முதலாவது நான் சொல்றேன். தாகூத்துண்டா என்னண்டா, எந்த விஷயத்தில எல்லாம் மனிதன் வழிபாட்டிலே வரம்பு மீறுகிறான், அல்லாஹ் அல்லாத வழிபடுவதிலே வரம்பு மீறி செல்கிற அனைத்து கடவுள்களையும் அவன் விட வேண்டும். அது அல்லாஹ் அல்லாத கற்களாக இருக்கலாம், அல்லது மனிதர்களாக இருக்கலாம், அல்லது இறந்த இறை நேசர்கள் என்று கருதப்படக்கூடிய வணக்கத்துக்குரியவைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும், எந்த வணக்க வழிபாடுகளிலெல்லாம் அல்லாவை விடுத்து மனிதன் அல்லாத இடத்துல கொண்டு வைக்கிறானோ அவைகள் அனைத்தையும் மனிதன் முதலாவது விடணும். 1000 ஷிர்க்குகளை வச்சுக்கிட்டு, 1000 வழிபாடுகளை வச்சுக்கிட்டு, அல்லது தனி மனிதர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றி கொண்டு, அல்லது அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கி கொண்டு நான் ஈமான் கொள்றேன் என்று சொல்ல முடியாது. முதல் விஷயம் என்ன? சரியான பாதை என்னன்னு சொன்னா, முதலாவது நீ தாகூத்துகளை நிராகரிக்கணும். அல்லாஹ் அல்லாத வணங்கப்படக்கூடிய அனைத்து வகையான கடவுள்கள். சில போது மனிதன் மனோ இச்சையை வணங்குகிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அதாவது தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக வணங்கக்கூடியவனை நபியை நீங்கள் பார்க்கலையா? அல்லாஹ் சொல்றான். மனோ இச்சையை கூட என்ன செய்யறான்? மனிதன் வணங்கி கொண்டிருக்கிறான். எனவே மனிதன் வணங்குகின்ற அனைத்தையும் விட வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது என்ன? வயுமின் பில்லாஹ், அவன் அல்லாஹ்வை ஈமான் கொண்டால் அவன்தான் ஃபக்கத் இஸ்தம்ஸக் பில் உர்வத்தில் உஸ்கா. அதாவது அல் உர்வா என்பது அந்த வளையம், ஹல்கான்னு சொல்லுவாங்க. அதாவது அறுபடாத ஒரு வளையத்தை அல்லது கயிற்றை, மிக பலமான உஸ்கா, ரொம்ப பலமான ஒரு வழிமுறையை, ஒரு கயிற்றை அவன் பிடித்து விட்டான். லம் ஃபிசாமலஹா, அது என்ன செய்யாது? ஒரு நாளும் அது அறுந்து போகாத ஒரு மிக உறுதியான கயிற்றை அவன் பிடித்துக் கொண்டான். வல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் செவிமடுப்பவனாக, அனைத்தையும் கேட்கின்றவனாக, அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான். இது சுருக்கமான ஒரு விளக்கம். இரண்டாவது, அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களது பாதுகாவலன். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் அவங்க இருக்கிறாங்க. எனவேதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? மன் ஆதாலி வலியன், அல்லாஹ் சொன்னதாக, எவனொருவன் என்னுடைய வலியை, நேசனை பகைத்துக் கொள்கிறானோ ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப், அவனோடு யுத்தத்துக்கு நான் பிரகடனப்படுத்தி விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னது எப்படி? ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவன் அல்லாஹ்வுடைய வலியுல்லா, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறான். எனவே அல்லாஹ் சொன்னான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்களோ. நான் மேல சொன்னனே, ஈமான் கொண்டா என்ன? தாகூத்த முதலாவது நீ விட்டணும். 1000 ஷிர்க்குகளோடு நான் அல்லாஹ்வை நம்புறேன்னு சொல்லப்படாது. 1000 வழிபாடுகளோடு நானும் மூமின் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமாக வழிபாடு செய்து கொண்டு நான் ஒரு மூமின் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ்வை மட்டும் நம்ப வேண்டும், அல்லாஹ்வை மட்டும் வழிபட வேண்டும். அதுக்கு தான் இந்த மனிதன் படைக்கப்படுகிறான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வழிபட வேண்டும் என்பதற்காகவே தவிர அல்லாஹ் படைக்கல. எனவே இந்த ஈமானோடு வாழுகிற மூமின்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களது வலி,
பாதுகாவலன். இந்த வலிக்கு எது நடந்தாலும் அல்லாஹ் விட மாட்டான். மன் சல்லா அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சில குறிப்பிட்ட இபாதத்துகளை எவன் சுபஹை ஜமாத்தோடு தொழுகிறானோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் மூமின்களது பாதுகாவலன். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அந்த பாதுகாவலன் அல்லாஹ் என்ன செய்றான் தெரியுமா? யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத், இருள்களை விட்டும் அவர்களை வெளியேற்றுகிறான். எதற்கு? இலன் நூர், வெளிச்சத்தை நோக்கி. ஈமானோடு வாழுகிறவர்களை அல்லாஹ் இருள்களில் தத்தளிக்க விட மாட்டான். தவறான பாதைகளில் அவர்களை தடுமாற விட மாட்டான். எதிலும் அல்லாஹ் சரியான பாதைக்கு அவர்களுக்கு வழிகாட்டி விடுவான். சீரான பாதையை அவர்களை இந்த உலகத்திலே வழிநடத்துவான். அவர்கள் மூமின்களாக இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். எப்போது ஈமானை இழந்து விடுகிறார்களோ அவர்கள் இருள்களிலே தடுமாறுவார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. எப்போது சரியான ஈமானை நோக்கி மனித சமுதாயம் வரவில்லையோ அப்போதெல்லாம் அவர்கள் இந்த உலகத்தின் தடுமாற்றங்களில் இருந்து தப்ப முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். யுஹ்ரிஜுஹும் மினல் ظுலுமாத்தி இலன் நூர், ஈமானோடு வாழுகிறவர்களுக்கு அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய நிஅமத், இருள்களில் இருந்து அல்லாஹ் அவர்களை வெளியேற்றி வெளிச்சத்தை நோக்கி கொண்டு வருகிறான். வல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்களை பொறுத்தவரையும் அவுலியாஉஹும் அத்தாகூத். இந்த வசனத்தில் அந்த நடையை கொஞ்சம் பாருங்க, அரபு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த வசனத்தில் நடையில் அல்லாஹு தஆலா அந்த தாகூத்தை பின்னு கொண்டு வரான். அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களது பாதுகாவலன். இதே ஃபார்மட்டில் சொல்றதா இருந்தா வத்தாகூத்து என்னது? வலியுல்லதீன கஃபருன்னு தான் சொல்லணும். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லல. வல்லதீன கஃபரு அவுலியாஉஹும் அத்தாகூத் என்றான். எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்களது பாதுகாவலன் யாரு? தாகூத். யுஹ்ரிஜூனஹும் மினன் நூர், நீங்கள் அல்லாஹ் அல்லாத எவைகளை நீங்கள் வணங்கினாலும், அல்லாஹ் அல்லாத எதை நீங்கள் அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு வச்சாலும், வழிபாடு என்ற பெயரில் அல்லாஹ்வுக்கு நிகராக நீங்கள் எந்த ஒரு வணக்கத்துக்கு பின்னால போனாலும், அது நீங்கள் நபிமார்களை வணங்கினாலும் சரி. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்ட புள்ளன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா? இல்லை. அவங்களோட விஷயத்துல இவங்க வரம்பு மீறாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரம்பு மீறாரா? இல்ல. ஆனா இவங்க தான் ஈசா நபி அல்லாஹ்ட புள்ளன்றாங்க. லக்கது கஃபரல்லதீன காலு, அல்லாஹ் சொல்லனா இல்லையா? அல்லாஹ் அதாவது ஈசாவை அல்லாஹ்வுடைய புள்ளன்னு சொல்றாங்க. சாலிசு ஸலாஸ்ன்றாங்க, மூன்றில் ஒருவர், முக்கடவுள். அல்லாஹ் சொல்றான் லக்கது கஃபரல்லதீன, அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். எனவே நிராகரிப்பவர்களை பொறுத்தவரையும் அல்லாஹ் அல்லாதவர்களை பொறுத்தவரையும் அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற மிகப்பெரிய தண்டனை என்னென்றால் அவர்கள் இருள்களிலே தடுமாறுகிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தில் இருந்து இருள்களை நோக்கி அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். யுஹ்ரிஜூனஹும் மினன் நூர், இந்த தாகூத்துகள் அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுகிற இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவர்களை வெளிச்சத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இல ظுலுமாத், இருள்களிலே விட்டு விடுகின்றது. அல்லாஹ் சொல்றான் உலாயிக அஸ்ஹாபுன் நார், இவர்கள் தான் நரகவாதிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், இதிலே இவர்கள் நிரந்தரமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கண்ணியமானவர்களே, இந்த வசனம் இறங்குறதுக்கான ஒரு சபபுன் நுசூல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு சில வசனங்கள், எல்லா வசனத்துக்கும் அது இருக்காது, ஒரு சில வசனங்கள் இறங்குறதுக்கான காரணம் இருக்கு. அந்த வசனம் ஏன் இறங்கிச்சுது அப்படின்னு, காவிர்களுடைய சில செயல்களை கண்டித்து அல்லது ஒரு நிகழ்வை அடிப்படையாக வச்சு அல்லது சில காரணங்களுக்காக சில வசனங்கள் இறங்கும். இதுக்கு அரபுல சொல்லுவாங்க சபபுன் நுசூல். இது பன்மையில சொல்லணும்னா அஸ்பாபுன் நுசூல்மா, வசனங்கள் இறங்கியமைக்கான காரணிகள். அதே போல நபிமொழிகளில் சில நபிமொழிகளை ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்தில் என்ன காரணத்துக்காக சொன்னாங்கன்னா அதுக்கு அஸ்பாபுல் உரூதும்பாங்க. அதாவது அந்த நபிமொழி ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கான காரணம் என்ன. இதே மாதிரி தான் இந்த வசனம் அபூதாவுதுல 2682 இலக்கத்தில் பதிவாகிக்கு ஒரு செய்தி சஹி, அதாவது ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவங்களும் இதை சஹீன்னு சொல்றாங்க. கானத்தில் மர்அத்து தகூனு மிக்லாத்தன் ஃபதஜஅலு அலா நஃப்ஸிஹா இன் ஆஷ லஹா வலதுன் அன் துஹவ்விதஹு. அதாவது இந்த ஜாஹிலிய காலத்தில் பெண்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றால்
பல தடவைகள் அவளுக்கு குழந்தை கிடைச்சா அவன் என்ன சொல்லுவான்டா, இதுக்கு மேலே எனக்கு புள்ள கிடைச்சா நான் அந்த பிள்ளைய யூதனாக நான் மாற்றி விடுவேன். ஏன்னா அவங்க யூதர்களுடைய அந்த மார்க்கத்தை அவங்க என்ன செஞ்சாங்க, அது ஏதோ ஒரு வகையில் இஸ்லாத்துக்கு முதல்ல அவங்க அதை நேசிச்சாங்க. ஃபலம்மா உஜ்லியத் பனு நதீர் கான ஃபீஹி மின் அப்னாஇல் அன்சார். இந்த உங்களுக்கு தெரியும், பனு நதீர், பனு குறைவா, பனு நதீர், இந்த கோத்திர யூதர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். எப்போ வெளியேற்றப்பட்டார்கள்? ஹந்தக் யுத்தம் நடந்த பிறகு இந்த அகல் கூட்டுப்படை தாக்குதல், முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த அகல் யுத்தம் நடப்பதற்கு பின்புலத்திலே இதற்கு துணையாக இருந்தவர்கள், இதை திட்டமிட்டவர்கள் அன்றைய யூதர்கள், விரோதிகள். அவங்க எப்பவுமே இஸ்லாத்துக்கு விரோதமானவங்க. அந்த யூதர்களை அல்லாஹு தஆலா சொல்றான், இவங்களை வெளியேற்றிருங்க. அல்லாஹு தஆலா பனு குறைவா யுத்தம்னு சொல்லுவோமே, இதை பற்றி குர்ஆன்லையும் அல்லாஹு தஆலா இந்த சம்பவங்களை சொல்றான். அந்த நேரத்தில் பனு நதீர் கோத்திரத்தார்கள் எல்லாம் வெளியேறினார்கள். அதுல ஃபமின்ஹும் மின் அப்னாஇல் அன்சார், அன்சாரிகளைச் சேர்ந்த சில பிள்ளைகளும் அதில் இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி நேர்ச்சை செய்யப்பட்டு யகூதிகளாக மாற்றப்பட்டவர்கள். ஃபகாலு லா நதஉ அப்னாஅனா, அப்போ சொன்னாங்க எங்களோட பிள்ளைகளை நாங்கள் விடமாட்டோம் யூதர்களோட. அந்த நேரத்தில் தான் ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் போஸ்ட் பண்ணுறதுன்றது இல்லை. யாரையும் போஸ்ட் பண்ணி கொண்டு வரக்கூடாது. அப்படி தான் கொண்டு அவன் சரியாக இருக்க மாட்டான், முனாஃபிகாய்ப்பான். அவன் விளங்கணும், இஃப்தியாரி, அவனே தெரிவு செய்யணும், அவனே இந்த பாதை. அல்லாஹு தஆலா மனித சமுதாயத்தை படைச்சது மட்டுமல்ல, சரியானதை விளங்கக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த ஃபித்ராவை, அந்த இயற்கையை அல்லாஹ் மனுஷனுக்குள்ள வச்சுக்கிறான். அதனால் அல்லாஹு தஆலா நரகத்துக்கு போறவங்களை பற்றி சொல்லும்போது, வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களிலும் ஜின்களிலும் அநேகமானவர்களை நாம் நரகத்துக்காக படைத்திருக்கிறோம். லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவங்களுக்கு உள்ளத்தை கொடுத்தோம் சிந்திக்கிறாங்க இல்ல, கண்ணை கொடுத்தோம் பார்க்கறாங்க இல்ல, காதை கொடுத்தோம் கேட்கறாங்க இல்ல. அல்லாஹ் சொன்னான், உலாயிக கல் அன்ஆம், அவங்க மிருகங்களை போல இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப மனிதனை அல்லாஹ் தஆலா விளங்கக்கூடிய அடிப்படையில் தான் படைச்சிருக்கிறான். வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர், சிந்திப்பதற்காக இந்த குர்ஆனை நாம் இலகுவாக ஆக்கியிருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், உங்களை சிந்திக்கிறவங்க இல்லையான்னு கேட்கிறான். அப்ப குர்ஆன் என்பது ரொம்ப தெளிவு. கத் தபய்யன ருஷ்த் மினல் கய், வழிகேட்டில் இருந்து நேர்வழி ரொம்ப தெளிவு. அவங்களை ஏன் நீங்க நிர்பந்திக்கணும் என்று அல்லாஹு தஆலா கேட்டுத்தான் இந்த செய்தியை அல்லாஹு தஆலா சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த வசனம் இறங்கினதுக்கான காரணமாக அபூ தாவூதில் இந்த செய்தி பதிவாக இருக்கு. வல்லாஹு அலம். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய தஃப்சீர்ல இதையும் இது போன்ற இன்னும் சில செய்திகளையும் கொண்டு வராங்க. அப்ப முதலாவது நீங்க வழங்கணும், மார்க்கம் அப்படின்றது என்ன? மார்க்கம் என்பது இரண்டு சொற்கள், சொல்லாடல்கள் இதற்கு உண்டு. சில நேரம் இதை அல் அமல் என்ற அர்த்தத்திலும், சில நேரம் அல் ஜஸா என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படும். இந்த மார்க்கம் என்பது தபையன ருஷ்து மினல் கை என்று அல்லாஹு தஆலா சொன்னானே, இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது, ரொம்ப தெளிவாகி அல்லாஹ் சொன்னான், ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை உங்களுக்கு மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அப்படின்னா என்னது? இஸ்லாம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு வழிகாட்டி. அல் அமல் இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், தீன் என்றால் அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம். அதே மாதிரி அல்லாஹு தஆலா வமா அத்ராக மா யௌமுத்தீன், அல்லாஹ் சொல்றான். யௌமுத்தீன் என்ன? யௌமுல் ஜஸா. அப்ப அல் ஜஸா என்ற அர்த்தத்திலையும் அல் அமல் செயல்பாடு என்ற அர்த்தத்திலும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கும். அப்ப இந்த இடத்துல அல் ருஷ்து மினல் கை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது வழிகேட்டில இருந்து நேர்வழி என்பது ரொம்ப தெளிவாக இருக்குது, சரியான பாதை. ருஷ்துனா என்ன? அதான் அல் இஸ்லாம். இஸ்லாம் ரொம்ப விளக்கத்தோடு இருக்குது. அந்த பாதை என்பது மனிதன் அதிலே சென்றால் இந்த உலகத்திலும் அவனுக்கு வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் அவன் வெற்றி பெறுகிறான். அப்போ உலக மறுமை வெற்றிக்கான அந்த ருஷ்து, அந்த நேர்வழி, அந்த இஸ்லாம் மிக தெளிவானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் மனிதன் அல் கை, வழிகேட்டை, எந்த பாதையில மனிதன் சென்றால் ஃபஹுவ சூஉல் மஸ்லக், தவறான ஒரு பாதை, ஒரு மனிதன் அதில் சென்றால் அவன் அதிலே இழிவையும் தோல்வியையும் இந்த உலக மறுமை வெற்றியையும் அவன் அடைந்து கொள்கிறான். எனவே நேர்வழி என்பது மிக தெளிவு, அதுதான் அல் இஸ்லாம். இந்த தெளிவை நீங்க எங்க பார்க்கலாம்? அல்லாஹ் சொல்றான், கத் தபய்யன ருஷ்து மினல் கை என்று அல்லாஹ்வுடைய வேதத்தில் நீங்க பார்க்கலாம், குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வனஸ்ஸல்னா அலைக்கல் கிதாப், உங்கள் மீது இந்த வேதத்தை நாம் இறக்கியிருக்கிறோம், திப்யானன் லிகுல்லி ஷை,
அல்லாஹ் சொல்றான், எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு தெளிவாக இந்த வேதத்தை நாங்கள் இறக்கின்றோம். எனவே நாங்கள் இந்த வேதத்தை இறக்கிக்கிறோம் திபியானன், தெளிவாக்கக்கூடியதாக, லிகுல்லி ஷை, எல்லாவற்றையும் தெளிவாக்கக்கூடியதாக இந்த வேதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். வஹுதன் வரஹ்மத்தன், இதை நாங்கள் நேர்வழி காட்டியாகவும் ரஹ்மத்தாகவும் வபுஷ்ரா லில் முஸ்லிமீன், முஸ்லிம் சமுதாயத்துக்கான நற்செய்தியாகவும் நாம் ஆக்கிக்கிறோம். அப்ப நேர்வழி என்பதை அல்லாஹ்வுடைய வேதத்தில் நாங்கள் போய் பார்க்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வஅன்ஸல்னா இலைக்க திக்ர், இந்த திக்ரை குர்ஆனை நாம் உங்கள் மீது இறக்கியிருக்கிறோம். லிதுபையின லின்னாஸ், நீங்கள் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவு எங்க இருக்குது? அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்குது, நபியுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு நாம் இந்த வேதத்தை இறக்கிற காரணம் என்ன? லிதுபையின லின்னாஸ், நீங்கள் மனிதர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எதை? மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு இறக்கப்பட்டது. அப்ப நேர்வழியை தேடணும்னா எங்க போகணும்? அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன்ல பார்க்கணும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சுன்னாவுல நீங்க பார்க்கணும். அவர்களுடைய வழிமுறை ஹதியுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதிலே நீங்கள் பார்க்க வேண்டும். இதைத்தான் குலஃபா உர் ராஷிதூன் சொல்லுவாங்க. அல் குலஃபா அர் ராஷிதீன், அதாவது நேர்வழி நடந்த ஹலீஃபாக்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே இதை நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, இவ்வளவு தெளிவான வேதம் இருக்குதுண்டா, நீங்கள் சரியான ஒரு பாதையை அடையணும்னா நீங்க ரெண்டு வேலை செய்யணும். முதலாவது என்ன? ஃபமை யக்ஃபுர் பித்தாகூத், தாகூத்தை நீங்க விட்டுறணும். எப்படி? நீங்கள் தாகூத்தை விட்டுறணும், நிராகரிக்கணும். அடுத்தது என்ன? வயுக்மின் பில்லாஹ், ரெண்டு. அப்ப தாகூத்தை நிராகரிப்பது, இன்னொன்னு அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. இந்த ரெண்டையும் செஞ்சா நீங்க சரியான பாதை நிற்கிறீங்க. ஃபக்கத் இஸ்தம்ஸக் பில் உர்வத்தில் உஸ்கா, மிக பலமான ஒரு வளையத்தை, கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள். அது என்னது? லம் ஃபிஸாம லஹா, ஒரு நாளும் அது அறுந்து போகாது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த தாகூத் என்றால் என்ன என்பதை அல்லாமா இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய இஅலாமுல் முவக்கிஈன் அன் ரப்பில் ஆலமீன் என்ற ஒரு கிதாபுல ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் சொல்றாங்க. இந்த தாகூத் என்றா என்ன? இது தகா, வரம்பு மீறினான் என்ற ஒரு சொல்லிலிருந்து வந்தது. அதாவது என்னது? தாகூத் என்பது குல்லுமா தஜாவஸ பிஹில் அப்து ஹத்தஹு மினல் மஅபூத், அதாவது வணங்குவதிலும் அவில் மச்பூ, வழிபடுவதிலும் அல்லது அவர்களை பின்பற்றுவதிலும் எதிலெல்லாம் குல்லுமா தஜாவஸ பிஹில் அப்து, ஒரு அடியான் எல்லை தாண்டி செல்கிறானோ, ஹத்தை தாண்டி செல்கிறானோ, இவை அனைத்தையும் தாகூத் என்று சொல்லப்படும். எனவே ஃபதாகூத் குல்லு கௌமின் மின் மன் யதஹாகமூன இலைஹி கைரல்லாஹ், அல்லாஹ் அல்லாத யார்கிட்ட எல்லாம் இவர்கள் தீர்ப்பு கேட்டு செல்கிறார்களோ அவர்களை தாகூத் என்று சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புவதாக சொல்லிக்கொண்டு தாகூத்துகளிடம் இவர்கள் தீர்ப்பு கேட்டு செல்கிறார்களே, நபியே நீங்கள் அவர்களை பார்க்கலையா? அலம் தர அன்னல்லாஹ, அதாவது நபியே நீங்கள் பார்க்கலையா? யஸ்உமூன அன்னஹும், அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் தூதரையும் நம்புறதா சொல்றாங்க. யுரீதூன அன் யதஹாக்கமு, அவர்கள் அதாவது அந்த தாகூத்துகளிடம் அவர்கள் தீர்ப்பு கேட்டு செல்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ஒண்ணு, அவ் யஅபுதூனஹு மின் தூனில்லாஹ், அல்லது அல்லாஹ் அல்லாத இவங்க யாரையெல்லாம் வணங்குறாங்களோ, எவைகளையெல்லாம் வணங்குறாங்களோ அவையெல்லாம் தாகூத் என்று சொல்லப்படும். அவ் யத்தபிஊனஹு அலா கைரி பஸீரத்தி மினல்லாஹ், யாரையெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு எந்த ஆதாரமும் இல்லாமல் பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் இந்த தாகூத் எடுக்கும். அவ் யுதீஊனஹு ஃபீமா லா யஅலமூன அன்னஹு தாஅத்துல் லில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுட விஷயத்துல தான் இவங்களை பின்பற்றுறோமா என்று விளங்காமல் கண்மூடித்தனமாக யாரையெல்லாம் இவர்கள் பின்பற்றுகிறார்களோ அவைகளை எல்லாம் தாகூத் என்று சொல்லப்படும். ஃபஹாதிஹி தவாகீத்துல் ஆலம், இதான் இந்த உலகத்துல தாகூத். இதா தஅம்மல்னா இதா தஅம்மல்தஹா வ தஅம்மல்த அஹ்வால் الناس معها رايت اكثرهم من عباده الله الى عباده الطاغوت, மனிதர்களில் நிறைய பேர் நீங்க பார்ப்பீங்க இந்த உலகத்துல அல்லாஹ்வுட வழிபாட்டை விட இது போன்ற தாகூத்துகளை வணங்குகிறார்கள். அவங்ககிட்ட போய் தீர்ப்பு சொல்றாங்க, அல்லாஹ்வையும் தூதரையும் நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிபாட்டை விட்டுட்டு
இந்த மாதிரியான தாகூத்துகளுக்கு பின்னால் அவர்கள் செல்கிறார்கள், அந்த பாதையிலே அவர்கள் செல்கிறார்கள் என்று அல்லாமா இப்னுல் கய்யிம் ஜௌஸியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க தன்னுடைய இஅலாமுல் முவக்கிஈன் அன் ரப்பில் ஆலமீன் என்ற தன்னுடைய மிக பெருமதியான கிதாபில் சொல்லி காட்டுறாங்க. எனவேதான் ஷேக் ஹுசைமின் ரஹிமஹுல்லாஹ் இந்த விஷயத்தை தன்னுடைய தஃப்சீரில் கொண்டு வந்துட்டு சொல்றாங்க, ஃபல் மஅபூத் கல் அஸ்னாம், அதாவது சிலைகளை வணங்குறது. அதில் அவன் என்ன செய்கிறான், அந்த வழிபாட்டில் மனிதன் எல்லை மீறி செல்கிறான். அதே மாதிரி தன்னுடைய மூதாதையர்கள் மகான்களை வணங்குறது, அந்த விஷயத்தில் மனிதன் மனித வரை செல்ல, இப்படி ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். எனவே நீங்கள் ஈமான சரியான முறையில் வாழ்க்கையில் கொண்டு வரணும்டா, முதலாவது இந்த அல்லாஹ் அல்லாத எவைகளையெல்லாம் நீங்கள் அளவு கடந்து நேசிக்கிறீர்களோ, எவைகளையெல்லாம் நீங்கள் அளவு கடந்து பின்பற்றுறீங்களோ, எவைகளையெல்லாம் கண்மூடித்தனமாக நீங்கள் அவர்களுக்கு பின்னால் போறீங்களோ, அதெல்லாம் நீங்கள் முதலாக விட்டுரும். அப்பதான் நீங்கள் சரியான மூமின்களாக இருக்க முடியும். அல்லாஹ் சொல்றான் வயுமின் பில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை நம்புறேன்னா என்ன? அல் ஈமானு பி உஜூதி, அல்லாஹ்வுடைய உஜூதை, உள்ளமை, அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நீங்க நம்பணும். வல் ஈமான் பி ருபூபியத்தி, இந்த உலகத்தை இந்த படைப்பினங்களை படைத்த அந்த ரப்பு அல்லாஹ் என்று நம்பணும். அல்லாஹ் தான் படைச்சான், அல்லாஹ் தான் எங்களை ஆள்றான், அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்கிறான், அல்லாஹ் தான் எங்களுக்கு உணவு தாரான், அல்லாஹ் தான் எங்களுக்கு மழை இறக்குறான் என்கிற அந்த ருபூபியாவை நீங்கள் ஈமான் கொள்ளணும். அதே மாதிரி அல் ஈமானு பில் உலூஹியா, அல்லாஹ் தான் கடவுள், அவன் தான் வணக்கத்துக்குரியவன், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எவனும் வணங்கப்படக்கூடாது என்கிற அந்த உலூஹியாவின் மீது நீங்கள் சரியாக நம்பிக்கை வைக்கணும். வல் ஈமானு பி அஸ்மாஇஹி வ சிஃபாத்தி, அல்லாஹ்வுடைய அஸ்மா, பெயர்கள், பண்புகளை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த ஈமான் தான் உண்மையான ஈமான். இந்த ஈமான் தான் ஹைரை, பரக்கத்தை, நேர்வழியை மனிதனுக்கு உண்டாக்கக்கூடிய அந்த ஈமான் உள்ளவர்களைத்தான் அல்லாஹு தஆலா வலியுல்லதீன வ அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு என்று அல்லாஹு தஆலா பின்னால சொல்றான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அந்த ஈமானை, இந்த மேலே குறிப்பிட்ட விஷயங்கள் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்றேன், இது இன்னும் விரிவாக பல விஷயங்கள் இதுக்குள்ள பேசலாம். அந்த ஈமானை நீங்க சரியா வாழ்க்கையில் எடுத்தா தான் நீங்க பலமான ஒரு கயிற்றை, அறுபடாத ஒரு கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள். அதாவது அது அறுந்து போகாத ஒரு கயிறு என்பதை அல்லாஹு தஆலா இந்த முதலாவது வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு சொல்றான். இந்த இடத்துல ரெண்டு தான், ஒன்று அர்ருஷ் அல் கை, நேர்வழி அல்லது வழிகேடு. இந்த ரெண்டு தான் உலகத்தில், இந்த நடுவில் ஒன்று இல்லை. இவர் நேர்வழி இல்லாட்டி வழிகேடு, இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று கிடையாது. அப்படி இருந்தால் அல்லாஹ் அதையும் சொல்லியிருப்பான், கத்தபையன ருஷ்து மினல் கை, நேர்வழியையும் வழிகேட்டும் தெளிவாகிவிட்டது. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்குதா? இல்லை. ஏன் அல்லாஹ் சொல்றான் ஃபமாதா பஅதல் ஹக் இல்லா தலாலா, ஹக்குக்கு பிறகு, நேர்வழிக்கு பிறகு வழிகேட்டை தவிர என்னப்பா இருக்குது? ஒன்று நேர்வழி இல்லாட்டி வழிகேடு, ரெண்டுல ஒன்று தான், இடையில ஒன்று இல்லை. ஃபமாதா பஅதல் ஹக் இல்லா தலாலா, சூரா யூனுஸ்ல 32ல பாருங்க. வழிகேட்டு, நேர்வழிக்கு போறோம், வழிகேட்டை தவிர என்ன இருக்குது? குல் மை யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் தான் உங்களுக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்து உணவளிக்கிறான். குல் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்லுங்கள். வ இன்னா, அதாவது அல்லாஹு தஆலா இந்த இடத்துல நேர்வழி அல்லது வழிகேட்டிலே இருப்பதை பற்றி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்றான். அப்ப இது மாதிரி நிறைய வசனங்களை நீங்க சொல்லலாம். அதாவது நேர்வழி என்பது மிக தெளிவாக இருக்கிறது, வழிகேடு என்பதும் மிக தெளிவாக, ரெண்டுல ஒன்று தான் மனுஷன் இருக்க முடியும், இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இல்லை. எனவே நீங்கள் வழிகேட்டை விட்டு விட வேண்டும், நேர்வழி என்பால் வர வேண்டும். அந்த நேர்வழிக்கு எப்படி வாரது? நீங்கள் தாகூத்துகளை புறக்கணித்து நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறோம். அப்படி இருந்தால் தான் அவன் சரியான பாதையிலே இருக்கிறான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளும். அடுத்த வசனம், இது இந்த வசனத்தில் இன்னும் ஏராளமான தகவல்களை சொல்லலாம். சுருக்கம், அதாவது மிக சுருக்கமாக, அப்பயுமே மிக நீளமாக செல்கிறது, சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த வசனம் தான் அல்லாஹு வலியுல்லதீன ஆமனு, அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களது பாதுகாவலன், யுஹ்ரிஜுஹும் மினல் துலுமாத்தி இலன் நூர், அவர்களை இருள்களில் இருந்து வெளிச்சத்துக்கு அவன் அழைக்கின்றான். வல்லதீன கஃபரு, வெளியேற்றுகிறான். வல்லதீன கஃபரு, எவர்கள் நிராகரிக்கிறார்களோ, அவுலியாஹும் தாகூத், தாகூத்துகள் தான் அவர்களது என்னது, அவர்கள் அவர்களுடைய பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்றாங்க? வெளிச்சத்திலேருந்து அவங்களை இருட்டில் தூக்கி போடுறாங்க. அப்படின்னு நான் சொன்னது, நீங்கள் அல்லாவோட இருந்தால் அவன் உங்களுக்கு சரியான பாதையை காட்டுவான்.
நீங்கள் அல்லாஹ்வை சரியாக நம்பினா அவன் இருள்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். எப்போ நீங்கள் அல்லாஹ்வோட அந்த சரியான ஈமானை விட்டும் தவறிப்போய் நீங்கள் அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு பின்னால, தனி மனிதர்களுக்கு பின்னால, கடவுள்களுக்கு பின்னால, அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுகிற பொய்யான இலாகுகளுக்கு பின்னால நீங்கள் சென்றால் என்னது, நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம். நீங்க போற வழியில உங்களை விட்டுருவோம், போங்க. அல்லாஹ்வோட பாதை விட்டு போறீங்களா, போங்க. நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம். அல்லாஹ் சொல்றான், அவங்கள நரகத்துல கொண்டு சேர்ப்போம். வஸாஅத் மஸீரா, அது போற இடங்கள்ல மோசமான ஒரு இடம். எனவே அல்லாஹ் எங்கேயும் என்ன சொல்றான், எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய பாதுகாவலன் யாரு, தாகூத். அத்தாகூத் வல்லதீன கஃபரு அவுலியாவுஹும், அவர்களது நேசன் தாகூத். அல்லாஹ் சொல்றான், அப்படி அவங்க போனாங்கன்னா உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், அவர்கள் நரகவாதிகளாக இருக்கிறாங்க, அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்றான், அஃபமன் ஷரஹல்லாஹு ஸத்ரஹு லில் இஸ்லாம், எவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக விரிவுபடுத்தி விட்டானோ, விசாலப்படுத்தி விட்டானோ, ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பி, அவன் அல்லாஹ்வுடைய வெளிச்சத்தில் இருக்கிறான். ஃபவைலுன் லில் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் எவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போய் விட்டதோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லாஹ் சொல்றான், உலாயிக ஃபீ வலாலின் முபீன், அவர்கள் தெளிவான ஒரு வழிகேட்டிலே இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபமன் யுரிதில்லாஹு அன் யஹ்தியஹு, யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ, யஸ்ரஹ் ஸத்ரஹு லில் இஸ்லாம், அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்தை நோக்கி அல்லாஹ், இஸ்லாத்துக்காக அல்லாஹ் தஆலா அந்த உள்ளத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு விசாலமானதாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். வமன் யுரித் அன் யுதில்லஹு, யாரை அல்லாஹ் வழிகெடுக்க நாடுகிறானோ, யஜ்அல் ஸத்ரஹு ضيقன் ஹரஜன் கஅன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, அவனது உள்ளத்தை இறுக்கிறான். எப்படின்னு சொன்னா, வானத்தில் ஏறி செல்லும் போது உள்ளம் இறுகுவதைப் போல அவனது உள்ளங்கள் இறுகிவிட்டன. அல்லாஹ் சொல்றான், கதாலிக யஜ்அலுல்லாஹு ரிஜ்ஸ அலல் லதீன லா யுமினூன், இவ்வாறு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ஈமான் கொள்ளாதவர்கள் மீது ரிஜிஸை, அசிங்கத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்றான். கண்ணியமானவர்களே, இந்த வசனம் நிறைய விஷயங்கள். ஒரு மனிதன் நேர்வழியில் இருந்தான்னா அவன் தான் உண்மையானவன். அவமன் கான மைத்தன் ஃபஅஹ்யைனாஹு வஜஅல்னா லஹு நூரன் யம்ஷி பிஹி ஃபின்னாஸ் கமன் மஸலுஹு ஃபித்-துலுமாத். அல்லாஹ் சொல்றான், எவனுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது உள்ளங்கள் மரணித்திருந்து அவனை நாங்கள் உயிர்ப்பித்து அவனுக்கு நாங்கள் வெளிச்சத்தை கொடுத்து அவன் அதிலே நடந்து செல்கிறானே, அவன் இருள்களில் இருப்பவனுக்கு சமனாவானா? அவன் அந்த இருளில் இருப்பவன் லைஸ பிஹாரிஜின் மின்ஹா, அந்த இருளில் வெளியேறாமல் இருக்கின்றானே, அவனுக்கு இவன் சமனா? இவன் பாதையிலே நடக்கிறான், இவன் வெளிச்சத்திலே நடக்கிறான், இன்னும் ஒருவன் இருட்டில் இருக்கிறான். ரெண்டும் ஈக்குவலா? அல்லாஹ் கேட்கிறான், கதாலிக ஸுய்யின லில் காஃபிரீன மா கானூ யஅமலூன், இது இவ்வாறு தான் காபிர்களுக்கு அவர்கள் செயல்களை நாங்கள் அழகுபடுத்தி விடுகிறோம். அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஏராளமான விஷயங்கள் நாம் இதிலே பேச வேண்டி இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் சூரா அல் பக்ராவுடைய தஃப்சீரை நாம் ஆரம்பத்திலிருந்து நாம் முடிந்த அளவுக்கு வழங்கி இருக்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வசனங்களை நாங்கள் பகுதியாக தெளிவாக விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ் இந்த அல் குர்ஆனின் மூலமாக வெளிச்சத்திலே பயணிக்கிற, நேர்வழியிலே செல்கிற, வெற்றியை நோக்கி செல்கிற, உண்மையான ஈமானிய மூமின்களாக வாழுகிற பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும் என்று நான் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ செய்தவனாக இன்னும் ஒரு சந்திப்பிலே உங்களை சந்திக்கும் வரை வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.